ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் மேக் பண்ண போகிறோம். நம்ம நிறைய குக்கிங் வீடியோஸும் போட போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஈஸியாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய போகிறோம். கார்ன்ஃப்ளவர் எதுவுமே சேர்க்காம இது ரொம்ப சிம்பிள். நீங்களும் அவங்க செஞ்சு சாப்பிடுங்க. ஸ்நாக்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் தான் போகிறது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சலாம். வாங்க எப்படி செஞ்சு பார்க்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் யாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம நிறைய சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணோம். 1 million ரீச் பண்ண எனக்கு கொஞ்சம் பேர் தான் தேவை. அது எனக்கு வந்து அசல் நிறைய பேர் தேவை. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு சாப்பிடலாம். எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஸோ எண்ணெய் சூடாகட்டும். பற்ற வச்சாச்சு, பார்த்துக்கோங்க. ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கட் பண்ணி ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுட்டோம். எங்கள் அம்மா ஓரளவுக்கு தெரிஞ்ச மாதிரி கட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி நீட்டாக உருளைக்கிழங்க கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் உடனே ஆயில் வந்து நம்ம போட்டு பொரிக்க தான் போகிறோம். பொரிச்சிடலாமா? எங்கள் அம்மா செய்கிறது இந்த மெத்தட் தான். எங்கள் அம்மா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை செஞ்சு தருவாங்க. இப்போ நானே செய்கிற அளவுக்கு ஆகிட்டேன். ஸோ வாங்க செஞ்சிடலாம். ஸோ இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ ஓகேவா? ஸோ ரொம்பவே சிம்பிள் தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறது. ஸோ எண்ணெய் சூடாகட்டும். கை வச்சுறாங்க இந்த மாதிரி சுட்டுறோம். நான் ட்ரை பேட் செட் பண்ணணும். அது ஃபோனை செட் பண்ணிடுவோம் ஸ்டாண்டில். நம்ம பொரிக்க போகிறோம். எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. எண்ணெய் சூடானே நம்ம போட்டுடலாம். ஸோ ஓகே, எண்ணெய் சூடாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ பாருங்கள், போட்டோடனே பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்களும் போட்டு செய்ய ஆரம்பிச்சிங்க. ஸோ பாருங்கள், இது சண்டே இன்னைக்கு நம்ம செஞ்சுட்ருக்கோம். ஸோ பாருங்கள், சூப்பராக எண்ணெயில் போட்டாச்சு. இப்போ அப்படியே அதை பிடிச்சி எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள், எண்ணெயில் போட்டாச்சு, பொரிய ஆரம்பிச்சிச்சு. நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ 1-2 தடவை பொரிக்கலாம், பொரியலாம். ஸோ நிறைய பேர் அப்படி தான் பொரிப்பாங்க. ஸோ நான் ஒரு தடவை தான் எனக்கு பொரிக்க போகிறேன். ஸோ நீங்களும் ஒரு தடவை பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், திடீர்னு கரண்ட் போயிட்டேன். கரண்ட் கட் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் எடுக்க முடியல. சாரி, கோச்சிக்காதீங்க. ஸோ நான் 1-2 லைட்டில் ஃபோன் டார்ச் லைட் வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி அவனை எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நல்லா சிப்ஸ் மாதிரி இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ ஓகேவா? நான் அடுத்தது போட்டிருக்கேன் செகண்ட் பேட்ச்சு. ஸோ இன்னும் அவங்க ஃபுல்லாக பொரிச்சு தான் காட்டினேன். எங்கள் வீட்டில் பேட்ரி இருக்குது, ஆனால் கிச்சனில் கனெக்ஷன் கொடுக்க முடியாது அப்போ சொல்லிட்டாங்க. ஸோ ஆனால் கிச்சனுக்கு கொடுக்கலாம். மற்றபடி ஹால் எல்லாத்துலேயுமே கரண்ட் இருக்குது. ஸோ இங்கே தான் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஏரியா மட்டும் தான் ஆஃப் பண்ணியிருக்காங்க, மற்ற சைடெலாம் இருக்குது. ஸோ என்னன்னு தெரியல, இங்கே மட்டும் தான் ஆஃப் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, நான் ஃபுல்லாக பொரிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ லாஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன், இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் சரியாக வேகலை. ஸோ அது திருப்பி பொரிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பேட்ச் தான் போட்டுருங்க. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், ஸோ நல்லா வேகட்டும். ஏன்னா கொஞ்சம் அது மாதிரி இது இருக்குது. இப்படி ஸோ லைட்டாக அந்த உருளைக்கிழங்கு டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இல்லை, ஆனால் இது ரொம்ப கருகின டேஸ்ட்டில் இருக்குது. ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் பொரிக்கணும் போல், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் போல். ஸோ பொரிச்சிடலாம். சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒன்றுமே கிடையாது. உருளைக்கிழங்கு கழுவிட்டு நீட்டாக வெட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் இன்னும் ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேன். உப்பு மிளகாத்தூள் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதை நான் பண்ண மறந்துட்டேன். அதுக்கு பிளேட்டிங் பண்ணிட்டேன். ஸோ ஒன்றும் கிடையாது. உப்பு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறோமா குலுக்கிக்கிட்டிங்கன்னா அதில் இது ஃப்ளேவர் மசாலா டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அது மட்டும் ஃபைனலாக பண்ணிக்கணும். அது பண்ண மறந்துட்டேன். அதில் பிளேட்டிங் பண்ணிட்டேன். ஸோ நான் எடுத்து நான் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்களும் ஈவினிங் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு சாப்பிடுங்க. கரண்ட் வேறு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் போயிட்டு வந்துருச்சு. சரி ஓகே, இப்போ தான் கரண்ட் இருக்குது. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதோட உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை கைஸ். உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள்.